ஹாய் அமி, இட்ஸ் யுவர் ட்ரீம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிவெஞ்ச் லவ்வோட 5th பார்ட் தான்டா. ஆக்சுவலாக போனஸ் பார்ட் இருக்குடா, டோன்ட் வரி. நெக்ஸ்ட் பார்ட் தான் ஃபைனல், இது ஃபைனல் கிடையாது. நான் 5 பார்ட்லேயே முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுடா, மன்னிச்சிக்கோங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? போன எபிசோட் எங்கே விட்டேன்னு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜங்குக்கோட அம்மாவோட கதையை வந்து போன இதில் நான் ரிவீல் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஜிம்மின் வந்து ஜங்கு கிட்ட வைன் யாருன்ற விஷயத்தை பற்றி சொல்லிகிட்ருப்பான். ஸோ நான் அதுலேருந்து தான் விட்டேன். ஸோ அதில் கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜங்கு தான் ஜிம்மினை பார்த்து கேட்குறான், அவளுக்கும் அம்முக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கா என்ன? தெகங்க் அவள் யார்? அது அவளும் ஒரு நார்மலான ஒரு பொண்ணு தான்டா. பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு பேக்ரவுண்டும் கிடையாது. அவங்க அப்பா பேர் லீ, வீட்டுக்கு ஒரே பொண்ணு, யூஎஸில் தான் இருந்திருக்கா. இது வரைக்கும் அவள் கொரியா வந்ததே கிடையாது. என்ன? ஆமாம், அவள் கொரியா வந்ததே கிடையாது. அம்முக்கும் தேயாங்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் தேயாங்க்கும் வைனுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. என்ன? தேயாங்கும் வைனும் ஒரே காலேஜ் தான் படிச்சிருக்காங்க. தேயாங் சீனியராக இருக்கும்போது வைன் வந்து அவளோட காலேஜ் ஜூனியராக ஜாயின் பண்ணியிருக்கா. அப்போ தான் 2 பேரும் பழகியிருக்காங்க. இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் தான் காமிக்கிறான். இது தேயாங்கும் வைனும் காலேஜ் படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஃபோட்டோ காமிக்கிறான். அதில் பார்த்தா கப்பிள்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா, லவ் பண்ணாங்களா என்ன? அது மட்டும் கிடையாது, இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃபோட்டோ தான் தள்ளுறான். அதை பார்த்ததும் ஜங்குக்கோட கண்ணெல்லாம் விரியுது. டேய் இது அவங்க 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. வைன் வந்து அவள் ஃபைனல் இயர் படிக்கும் போதே தேவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா. டெபியோட டேட் ஆஃப் பர்த்தையும் வச்சு பார்க்குறப்போ அவங்க 2 பேர் தான் பேரண்ட்ஸ்ன்னு நினைக்கிறதில்ல, அவங்களே கன்ஃபார்மாக பேரண்ட்ஸ் தான். எப்படி சொல்கிற நீனு? தோ இந்த ஃபோட்டோ வச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோட்டோ தான் தள்ளுறான். அதில் பார்த்தா வைன் வந்து கையில் 6 மந்த் பேபியோடு இருக்கா. தேவங்க வந்து அவன் ஷோல்டரில் கை வச்சுக்கிட்டு ஒரு பக்கா ஃபேமிலி மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜகுக் தான் அதை பார்த்துட்டு, இது வைனா? ஆமாண்டா, பார்த்து தெரியலையா என்ன? பாரு, நல்லா பாரு, அது வைனு வித் தயாங்கு. எனக்கு தெரிஞ்சு கையில் இருக்கிறது டெபியாக இருக்கும். 6 மந்த்தாக இருக்கும் போது எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த ஃபோட்டோவே அவன் ஜூம் பண்ணி பார்க்குறான். எவ்வளவோ பார்த்தாலும் அதான் உண்மை, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அப்புறம் ஏன்டா என்ன காதலிச்சா? டேய், உன் மூளைக்கெல்லாம் குழம்பிச்சா என்ன? அவள் தான் ரிவெஞ்சுக்கு பண்ணான்னு தெரியும்ல, அப்புறம் என்ன? இல்லைடா, அவள் ரிவெஞ்சை தாண்டி அவன் மனசில் உண்மையான காதலை நான் பார்த்தேன்டா. ஜங்குக், அவன் நடிச்சிருக்கா அவ்வளவுதான். எப்படி நீ நடிச்சியோ அந்த மாதிரி அவ்வளோ நடிச்சா. காதல்லாம் கிடையாது, நீ ஏதோ கனவில் வாழ்ந்துட்டுருக்காத. இல்லைடா, எனக்கு அவள் கண்ணை பார்க்கும்போது அந்த காதல் தெரிஞ்சிடா அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு ஜங்குக், அவன் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி, அவ்வளவுதான். மனசில் அதை மட்டும் வச்சுக்கோ. சும்மா அந்த பழைய கதையை பேசிகிட்டு இருக்காத, புரியுதா? எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணலான்ற மாதிரி யோசி, சரியா? சும்மா அதையே நினச்சிட்டு உட்காந்துருக்காத. அவன் உன் லைஃப்பில் இதுக்கப்புறம் கிடையாது. அவன் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி, அதை மட்டும் அவன் மனசில் வச்சுக்கோ, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். ஜகுக் தான் அந்த ஃபோட்டோவே பார்த்துட்ருக்கான். அப்படியே இன்னொரு சைட் பார்த்தா ஒரு பெரிய ஐலாண்டு, அதில் ஒரு நார்மலான பீச் ஹவுஸு, அதில் 2 பேர் உட்காந்துட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி மாட்டினான் பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லைனா கொஞ்சம் விட்டால் இதாக இருப்போம்ல. ஆமாண்டி. எப்பா, ஆனால் கண்டே பிடிக்க முடியலங்க. நானும் ஏதோ நார்மலான வீட்டு பொண்ணு தான் அப்படின்னு நான் நினச்சேன். கேடாத நாசமாக போ, என்னமோ பண்ணு அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன். ஆனால் பார்த்தீங்களா, கதையில் எவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டு. நம்ம எழுதின கதையில் கடைசியில் இவ யார் ட்விஸ்ட் அடிக்கிறதுக்கு அப்படின்னு இப்போ ஜங்குக்கோட ஆன்ட்டி தாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் பேசிகிட்ருக்காங்க. ஆமாண்டி, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பற்றியா நியூஸில் நம்மளை பற்றி? நம்ம செத்துட்டோம்மா கார் ஆக்சிடெண்ட்டில். நான் கெஸ் பண்ணி அந்த கார்கிட்ட யாரோ வந்துட்டு போகும்போது எனக்கு ஒரு டவுட்டு, அதனால தான் நான் அதில் போவேணான்னு சொல்லிட்டு அப்படியே மாறிட்டேன். நீங்கள் சொன்னது உண்மைதாங்க, இல்லைனா நம்மளை போட்டிருப்பாங்களே. ஆனால் அதில் அப்பாவி யார் தெரியுமா? யாரடி? வேறு யாருங்க, நம்ம ஜங்குக்கு தான். ஐயோ பாவம், கடைசியில் அவன் போய் உள்ளே மாட்டிக்கிட்டான். பரவாயில்ல, அதுவும் நல்லது தான். நம்ம வளர்த்த நாய், நம்மளே பலி கொடுக்குறோம், அவ்வளவுதான்.
சரி, நம்மளுக்காக அவன் மாட்டிட்டான். ஆனால் இப்போது சுத்தலாம் போயிடுச்சேடி. ம். அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. அதுக்கு தானே ஒரு முக்கியமான ஆளை வர சொல்லியிருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த ஆன்ட்டி தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ. மேம் நான் வந்துட்டே இருக்கேன். ம். இன்னும் எவ்வளோ நேரம்? மேம் பக்கத்தில் வந்துட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் தான். சீக்கிரம் வாங்க. ஃபோனை கட் பண்ணிட்டு பார்க்குறா. யாரு? நீயே தெரிஞ்சுக்க தானே போகிற அப்படின்ட்டு அந்த ஆன்ட்டி ரொம்ப தெனாவெட்டாக உட்காந்துருக்கா. ஒரு மாதிரி ஆட்டிடியூடா கால் மேலே கால் போட்டுட்டு. இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு அந்த பர்சனை வந்து நாக் பண்ணுறாங்க. உள்ளவா அப்படின்னு சொன்னதும் இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறாங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். வாயா லாயரு, என்ன கேஸ்லாம் முடிஞ்சா அப்படின்ட்டு அந்த அங்கிள் தான். முடிஞ்சு சார். நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஜக்குக்கு வந்து ஜாமீனில் வெளியே எடுத்தாச்சு. அடுத்தது மேம் என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் தான் ஜங்குக்கோட ஆன்ட்டியை பார்க்குறான். அவன் சிரிச்சுக்கிட்டே பக்கத்துலேயே ஒரு சிகரெட் பாக்ஸ் இருக்கும். அதுலேருந்து சிகரெட் எடுத்து வாயில் தான் வைக்கிறா. இப்போ அந்த லாயர் தான் அவன் லைட்டை எடுத்து பற்ற வைக்கிறான். இப்போ அதை எடுத்துட்டு எவ்வளோ இதாக இருக்குது. மேம் இந்த கேஸை முடித்தா என்ன செட்டில் பண்ணுறேன்னு. பண்ணலாம் பண்ணலாம். சரி, அங்கே என்ன போயிட்டுருக்கு? நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஜங்குக்கை ஜாமீன்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். அவர் இப்போ ஒயின் யாருன்ற மாதிரி தேடிட்டுருக்காரு. தேடட்டும் தேடட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த ஒயின் யாருன்றது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் தெரிஞ்சுச்சு மேம். என்னது? இந்த தேவங்க இருக்கான்ல, யார்? அந்த கிம்மோட பையனா? அவன் சித்திருப்பான்னு பார்த்தேன். இத்தனை வருஷம் ஒளிஞ்சிருந்துட்டான் பாரு. அதான் இப்போ வந்து கொடுக்கு மாதிரி வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி பார்க்குறா. ஆமாம் மேம். அவன் தானே கேஸ் போட்டிருக்கான். ஆமாம். ஆனால் அவரும் நம்ம ஜக்குக் சாரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாம். என்ன? இதைத்தனடா நீ முன்னாடி சொல்லியிருக்கணும். ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையுமே சொல்கிறான். ஓ, அப்படியா விஷயம்? இப்போ அந்த அங்கிள் தான், ஏண்டி அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா எப்படி அவங்க 2 பேரும் அடிச்சுப்பானுங்க? அடிச்சுக்கிட்டு 2 பேரும் செத்தா தானே அந்த மொத்தமும் நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த லாயர் தான், சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. தியாங் வந்து செம்ம கோவத்தில் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் ஃப்ரெண்டாக கூட பார்க்கல ஜங்குக்கை. கோர்ட்டில் நிமிந்து மூஞ்ச கூட பார்க்கலன்னா பார்த்துக்கோங்களேன். இத்தனை வருஷம் கழித்து பார்க்குறாங்களே தவிர்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கவே இல்லை. ஜங்குக் போய் கூப்பிட்டானே தவிர்த்து மதிக்காமல் போயிட்டான். இதிலே தெரிஞ்சுக்கோங்க தியாங் வந்து ஜங்குக் மேலே எவ்வளோ கோவத்தில் இருக்கான்னு. பின்ன சும்மாவா? அவன் தங்கச்சியும் அவங்க அப்பாவையும் கொன்னா கோவம் வராது அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த அங்கிள் தான் சிரிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், கோவம் கண்டிப்பாக வரும். எப்படி அவனுங்களே 2 பேரும் அடிச்சு செத்துருவானுங்களே. இப்போ அந்த லாயர் தான், கண்டிப்பாக சார். அதுவும் நீங்கள் 2 பேரும் இறந்துட்ட தவிர நியூஸ் வந்துருச்சா, அதை எல்லோரும் நம்பிட்டாங்க. மீடியாவில் இருக்கிறவங்கலேருந்து எல்லாருமே நம்பிட்டாங்க. இப்போது தேங்கோட டார்கெட் மொத்தமும் ஜங்குக் மேலே தான் இருக்குது. அதனால் அவனே ஜங்குக்கு கொண்டு வருவான். அதுக்கப்புறம் நம்ம தேங்க போட்டுட்டு நம்ம அந்த மொத்த சுற்றி எடுத்துடலாம். இப்போ அந்த அங்கிள் தான், ஒரு வேளை எமோஷ்னலில் தேங்க வந்து ஜங்குக்கு கொல்லாமல் போயிட்டா ஒரு வேளை அப்படின்ட்டு லாயர் தான் கேட்குறாரு. இப்போ அந்த ஆன்ட்டி தான், அதுவும் நமக்கு நல்லது தான். என்ன சொல்கிறீங்க? ஜங்குக்கை நம்ம கொள்ளுவோம். என்ன சொல்கிறீங்க மேம்? ஆமாம். ஏன் என் அண்ணன் பொண்டாட்டியை கொண்டு இருக்கேன், என் அண்ணனை கொண்டு இருக்கேன், கிம்மை கொண்டு இருக்கேன், அதுவும் இல்லாமல் அவன் பொண்ணோட அம்முவையும் சேர்த்து கொண்டு இருக்கேன். இவனை கொல்ல முடியாதா? இவெல்லாம் ஏமாத்துறோம். இவனை கொண்டுட்டு பழைய தூக்கி கிம் மேலேயும் இப்போ வந்திருக்கா பாரு அந்த ஒயனு, அவன் மேலேயும் போட்டு ஜெயிலில் தள்ளிட வேண்டிதான். அப்படியே அவங்க ஜெயிலுக்குள்ளே போனாலும் அங்கே வச்சு அவங்கள முடிச்சிட வேண்டிதான். அப்போ அந்த குட்டி பையன் டேபி, அது என்ன பாவம் பண்ணிச்சோ, சரி விடு, அதை வேணால் கொல்லாமல் எங்கேயாவது வித்துடலாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போது அந்த லாயர் தான் சிரிக்கிறாரு. நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் மேம். என்னங்க சொல்கிறீங்க? நீ சொல்லிட்டல, அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் இந்த எல்லா சொத்துக்கும் நம்ம ஒரே ஆள் தான். அப்படின்ட்டு இவங்க 2 பேர் சிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா தேங் தான் போட்டில் வந்துட்டுருக்கான். இப்போ தேங் தான் பிஏ பார்த்து, கரெக்டான லொக்கேஷன் தானே போயிட்டுருக்கோம்? ஆமாம் சார், கரெக்டான லொக்கேஷன் தான். அந்த லாயர் இந்த ஐலாண்டுக்கு தான் சார் போயிருக்கான். அவனை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணி ஆள் போயிருக்கு.
நம்ம அங்கே தான் சார் போகிறோம். ம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வரான். இப்போது நைட்டு போல தான் அந்த ஐலாண்டுக்கே வராங்க. அவனை விசிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கு. ஹலோ மிஸ்டர் கிம் தயா. ஹாய் சார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லாயர் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியாச்சு. அவங்க எங்கே இருக்காங்கன்ற லொக்கேஷனும் தெரிஞ்சிருச்சு. அந்த வீட்டில் தான் அந்த 2 பேரும் இருக்காங்க. ஆல்ரெடி எங்கள் ஆளுங்களாம் அங்கே ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அவங்க எல்லாருமே பிடிச்சிடலாம். இல்லை, நானும் வரேன். ஆனால் நீங்கள் இந்த ரிஸ்க் எடுக்கணுமா? ம், அவங்க என் கையால் பிடிக்கணும், அதுக்கு தான் வந்திருக்கேன். ஓகே சார், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் தான் போகிறாங்க. இப்போது ஒரு ½ ட்ராவல் கழிச்சு தான் அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. தோ அந்த வீடு தான் சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இப்போ எப்படி உள்ளே போகிறது? ஆல்ரெடி உள்ளே வந்து நாய்ங்களாம் வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் உங்கள் பிஏ அப்புறம் இன்னும் ஒரு 2-3 பேர் அனுப்புகிறேன். நீங்களாம் பேக் சைடாக உள்ளே வந்துடுங்க. அப்புறம் இந்தாங்க சார், சேஃப்டி கன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு. ம், ஓகே. இப்போ தேங் தான் அந்த கன்னை எடுத்து அவன் பின்னாடி முதுகு பின்னாடி சொருக்கிட்டு, இங்கே என்ன ஃப்ரண்ட்டில் பார்த்துக்கோங்க, நான் உள்ளே போயிட்டு பால்கனி வழியாக உள்ளே போயிடுறேன். ஓகே சார். இப்போ அந்த பர்சன் தான் ஃபோனில் யார்கிட்ட பேசுகிறாரு. எல்லோரும் ரவுண்டப் பண்ணி உள்ளே போங்க. ஓகே சார் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபோன் காலில் தான் கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேலே இருக்காங்க. தேங்கும் அந்த பிஏ பொண்ணும் இப்போது பால்கனி வழியாக உள்ளே குதிக்கிறாங்க. எந்த ரூமு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உள்ளே வாய்ஸ் சவுண்ட் கேட்குது. பார்த்தா அந்த ஆன்ட்டி அங்குளும் தான் லாயர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மேம், அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிடலாம்ல? ம், செஞ்சிடலாம் சார். சார் அங்கே பாருங்கள், அங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது மேலேருந்து கீழே தான் பார்க்குறாங்க. பார்த்தா ஹாலில் தான் உட்காந்து 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தேங் தான், சரி என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறான். இப்போ அந்த ஆன்ட்டி தான், இங்கே பாரு லாயரே, ஒழுங்காக ஜங்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒயின் யாருன்றதை நீ கண்டுபிடிக்கிற, புரியுதா? புரியுது மேம். நீ மட்டும் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டீன்னா உன் லைஃபையே செட்டில் பண்ணிடுறேன். என்ன சொல்கிற? ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் தான் சிரிச்சிட்டு சொல்கிறான். இப்போ அந்த ஆன்ட்டி தான், அந்த வைன் யாருன்னு மட்டும் தெரியட்டும், அவள் என் காலை வச்சு நசுக்கி எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டெரராக சொல்கிறா. அப்படியா? வைன் யாருன்னு தெரியணுமா என்ன அப்படின்ட்டு பின்னாடி தான் தயங்கி நிற்கிறான். திரும்பி எல்லோரும் பின்னாடி பார்க்குறாங்க. அவ்வளோ கெத்தாக நின்றுருக்கான். இப்போ அந்த ஆன்ட்டி ஷாக் ஆகிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பக்கத்தில் இருக்க டேபிள் ட்ராவில் தான் கன் இருக்குது, அதை எடுக்க போகிறாங்க. இப்போ தேங் தான் டக்குன்னு அந்த கன்னை எடுத்து அந்த அங்கிளோட ஹெட்லேயே வச்சிடறான். அவங்க கன்னை எடுக்கிறதுக்குள்ள இவன் கன்னை வச்சதும், நீ கையை வச்ச அவ்வளோதான், உன் புருஷன் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தியோங் தான் நல்லா ஹெட்டில் பாயிண்ட் பண்ணி நிற்கிறான். இப்போ அந்த ஆன்ட்டி அந்த அங்கிளை தான் பார்க்குறா. அவனும் வேணான்ற மாதிரி கண்ணு காட்டுறான். இப்போது ராவை மூடிட்டு தியோங்க தான் பார்க்குறா. இங்கே பாரு தியோங், அவரை விட்டுரு. உனக்கு எதுவாக இருந்தாலும் நான் தரேன். உனக்கு என்ன இந்த சொத்து, இந்த கம்பெனி பிஸ்னஸ் தானே வேணும், எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ, அவரை விட்டுரு. ஓ, நான் இப்போ இதுக்காக தான் வந்திருக்கேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் அழுத்த போகிறான். இங்கே பாரு, வேண்டாம், அவர் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி தான் கண்ணு காமிக்கிறா. அந்த அங்கிள் தான் தேங்கோட காலை மிதிச்சுட்டு தேங்கிட்ட கண்ணை பிடிங்கிறான். இப்போ அந்த அங்கிள் தான் தேங்க பார்த்து பாயிண்ட் பண்ணுறான். அதே மாதிரி அந்த ஆன்ட்டியும் ட்ராவில் இருக்க கன் எடுத்துகிட்டு தேங்க பார்த்து பாயிண்ட் பண்ணுறா. யோ லாயரே, இவங்க வராங்கன்னு கூட உனக்கு தெரியாமலையா வந்த? இல்லை மேம், இவங்க வந்ததே எனக்கு தெரியாது. அவங்க உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க, இல்லைனா அவங்களுக்கு இப்படி இந்த இடம் தெரியும் அப்படின்ட்டு அந்த ஆன்ட்டி தான் முறைச்சி பார்க்குது. இல்லை மேம், போ வந்துட்டு. இப்போது தேங்க தான் நகுறான். நகுந்த தலை திருச்சிரும், பார்த்துக்கோ, உயிரோட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி தான் கன் எடுத்துகிட்டு கிட்டக்க வரா. இப்போ தேங்க தான் நகராமல் அதே இடத்துல நிற்கிறான். எப்படி என் புருஷனே கொண்டுருவியா நீனு? இப்படி தனியாக வந்து மாட்டிக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துகிட்டு போயிட்டு தலைக்கிட்டு தான் பாயிண்ட் பண்ணுறா. அது எப்பட்றா உங்கள் அப்பா உன் தங்கச்சி கடைசியில் நீனும் என் கையில் சாவணுன்ற எழுதியிருக்கு போல் அப்படின்னு சொல்கிறா. இப்போது தேவங்க தான் கோவம் வருது. முறைச்சி பார்க்குறான். என்ன முறைக்கிற? என்னடா முறைக்கிற? உன்னை தேடி நான் வரணும்னு பார்த்தேன், கடைசியில் நீயே வந்துட்ட. எப்படி உங்க அப்பனையும் தங்கச்சியும் போட்ட மாதிரி உன்னையும் போடுறேன். என்ன வைக்கல, போட்டுடலாமா?
போட்டுடலாம் மேம். சரி சொல்லு, உன்னை எப்படி கொல்லலாம்? இந்த ஒரே புல்லட்டில் ஷூட் பண்ணி கொண்டுடலாமா? இல்லை இல்லை இந்த கத்தியை வச்சு குத்தி 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 ரத்தம் தெறிக்க தெறிக்க அப்படி கொள்ளலாமா அப்படின்னு சைக்கோ மாதிரி பேசுகிறா. தியங் தான் பார்த்து முறைச்சிட்ருக்கான். என்ன முறைக்கிற? ஆ, உன்னை உனக்கே உன்னை அடையாளம் தெரியாத மாதிரி கொண்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டேபிளில் தான் பார்க்குறா. அங்கே ஃப்ரூட் பேஸ்கெட் இருக்குது, அதுக்கு மேலே நைஃப் தான் சொல்லியிருக்கு. அந்த நைஃபை எடுத்துகிட்டு வரா. அவள் இப்படி பேசிக்கிட்டு தியங் கிட்டக்க தான் நடந்து வரா. இப்படி வரும்போது டக்குன்னு ஒரு கன் சவுண்டு. பார்த்தா யாருன்னா ஒரு பாடி கார்டு தான். கரெக்டாக அந்த அங்கிளோட கையிலே ஷூட் பண்ணியிருப்பான், அந்த கன் வச்சிருந்த கையிலேயே. அது போய் எட்ட விழுது. இப்போது கையை பிடிச்சிக்கிட்டு கத்துறாரு. இந்த ஆண்டி திரும்பி பார்த்ததும் அந்த கத்தியை வாங்கி டக்குன்னு அவ கழுத்துலேயே வச்சிடறான் தயங்க. எப்படி என்ன கொள்வியா நீனு, எனக்கே தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி பார்க்குறான் கத்தியை கழுத்தில் வச்சுக்கிட்டு. இப்போ அந்த ஆண்டி தான், பார்த்தயா என்ன 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 வாய்ஸ்லாம் உள்ளே போகுது, இப்போ பேசுனல்ல, எங்கே அதை பேச பார்க்கலாம், நான் கருத்துருவேன். எப்படி தனியாக வந்து மாட்டிக்கிட்டேனா? இப்போ யார் மாட்டினான்னு உனக்கே தெரியும். என்னோட சாவு கொடூரமாக இருக்குன்னு சொன்னல, இப்போது உன்னோட சாவு எப்படி இருக்குன்னு நான் முடிவு பண்ணுறேன். இதை மூணுத்தையும் கட்டி போட்டு இழுத்துட்டு வந்து காரில் போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ 3 பேரையும் கட்டி போட்டு இழுத்துட்டு வராங்க. இப்போ காரில் தான் 3 பேரையும் கொண்டாந்து போடுறாங்க. தேங்க தான் கார்டு. இப்போது அந்த பர்சனும் ஓகே சார், இதுக்கப்புறம் நீங்கள் கேரி ஆன் பண்ணிக்கோங்க, எங்கள் பாடி கார்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேர் வருவாங்க உங்கள் கூடயே. ரொம்ப தேங்க்ஸ், இட்ஸ் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போது தேங் தான் நேராக கார் எடுத்துகிட்டு போட் கிட்ட தான் வரான். இவங்க எல்லாரையும் அந்த போட்டில் ஏற்றிட்டு அங்கேருந்து கிளம்புறான் ஐலாண்ட்லேருந்து. இப்போ ஒயினுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ ஒயின். சொல்லு தயம், முடிஞ்சா? முடிஞ்சு. சூப்பர். எப்போ வரீங்க? நான் இன்னும் ஒரு நாளில் வந்துடுவாங்க. அந்த 3 பேரும் கவலைப்படாத, உயிரோடு கூட்டிகிட்டு வரேன். சூப்பர் தயம், வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவள் கோபமாக உட்காந்துட்ருக்கா. இப்போ டெபி தான் வந்துட்டு, மம்மா வா விளையாடலாம். சரி தங்கம், விளையாட போகலாமா? வா என் கூட விளையாடு. அப்படின்னு சொல்லிட்டு வைன் வந்து டெபி கூட விளையாட போயிடுறா. தியோங் தான் கொரியாவுக்கு வந்துட்டுருக்கான். அவங்க 2 பேரும் தப்பிக்க எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் எதுவுமே முடியல. இப்போது 1 டே கழித்து கொரியா தான் வந்து ரீச் பண்ணுறாங்க. தியோங் இவங்க 2 பேரும் காரில் ஏற்றிட்டு கிளம்புறான். இங்கே பாரு தயோங், உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ, தயவு செஞ்சு எங்களை விட்டுரு. இல்லைனா உன்னோட சொத்து, உங்கள் அப்பா சம்பாரிச்சது, ஜீவான் சம்பாரிச்சது எல்லாத்தையும் கூட எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. தியோங் தான் திரும்பி பார்த்து ஒரு முறை தான். அந்த அங்கிள் தான், என்ன அதான் அவள் சொல்கிறாள், எல்லாத்தையும் எடுத்துக்கோ ஏன் அப்படின்னு சொன்னதும் பல்லான்னு உனக்கு கன்னத்துலேயே வைக்கிறான். வாயை திறந்தீங்க 2 பேரும் அங்கே போகிற வரைக்கும் இங்கேயே கொண்டு போட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உட்காந்துருக்கான். சரியாக மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி அந்த 3 பேரும் முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ லாயர் தான், சார் அவங்க சொல்லி தான் சார் நான் செஞ்சேன், இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை சார், என்னை விட்டுருங்க ப்ளீஸ், எனக்கு ஃபேமிலிலாம் இருக்குது சார். ஏண்டா ஒரு கொலைக்கு துணை போயிட்டு பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வல்ல, அவனுக்கும் உனக்கு என்னடா வித்தியாசம்? உனக்கும் அதே தான், வேணா இவங்க 2 பேரும் செத்ததுக்கப்புறம் வேணா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்கான். இப்போ அந்த வக்கீல் தான், மேம் இல்லை உங்களால் தான், இப்போ எனக்கு என்ன பண்ணுறது, என் ஃபேமிலி. வாயை மூடிட்டுரு, நானும் அதே நிலைமையில தானே இருக்கேன் அப்படின்ட்டு முறைச்சி பார்க்குறா. இப்போது அந்த லாயர் எதுவும் சொல்ல முடியல, அவனும் புலம்பிகிட்டே உட்காந்துருக்கான். இப்போது நேராக போயிட்டு ஒரு வீட்டு முன்னாடி தான் நிற்கிது காரு. அது 3 எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அந்த வீட்டுக்குள்ளே தான் போகிறான். இப்போது அந்த அங்கிள் ஆண்டி தான் பார்த்து ஷாக் ஆகிறாங்க. அந்த ஆண்டிக்கெலாம் ஒரு மாதிரி படப்படன்னு வருது. எங்கேயா அப்படின்ற மாதிரி. இப்போது அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் தான் அந்த 3 பேரையும் உள்ளே எடுத்துகிட்டு வரான். பார்த்தா பழைய வீடு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஒற்றையும் தூசியுமா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. அங்கே ஒரு 3 சேர் மட்டும் போட்டு அதை கட்டி போடுறாங்க. தியாங் தான் ஒயனுக்கு கால் பண்ணுறான். ஹலோ ஒயன், சொல்லு தயாங், நாங்கள் லொக்கேஷன் வந்தாச்சு, எங்கே இருக்க? வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா இங்கே டெபியோட விளையாண்டுட்ருப்பா. இப்போ மெய்டை கூப்பிட்டு, வர வரைக்கும் டெபியை பத்திரமா பார்த்துக்கோங்க. மம்மா அப்போ நீ வரலையா?
அம்மாவுக்கு ஒரு வேலை இருக்குடா, நான் வந்துடுறேன் சரியா, ஒரு 2 ஹவர்ஸில். நீ அழகாக ஆன்ட்டி சொல்கிறத கேட்டுட்டு அவங்களை தொந்தரவு பண்ணாமல் சமத்தாக இருக்கணும். ம் சீக்கிரம் வந்து சீக்கிரம் வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லி கணத்தில் கிஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. சரிம்மா அப்படின்ட்டு இப்போ தான் வேகமாக வெளியே போகிறா. கார் எடுத்துகிட்டு நேராக தேங்க் சொன்ன லொக்கேஷனுக்கு தான் போயிட்டுருக்கா. இந்த பக்கம் பார்த்தா ஜக்குக்கு ஜிமன் தான் அந்த கேஸ் டீட்டெயிலாம் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்காங்க. ஏதாவது ஐடியா கிடைக்குமான்ற மாதிரி. ஜக்குக் வந்து ஒரு ஃபைலை பார்த்துட்டு, ஜிமன் என்ன ஜக்குக், இது கிம்மோ அம்மோட டெத் சர்டிஃபிகேட் தானே? ஆமாம், இதில் ஆக்சிடென்ட் எடுத்த மாதிரி ஃப்ரேம் ஆகிருக்கு. தியங் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அது மர்டராக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிருக்கோம்ல அப்படின்ற மாதிரி ஜக்கு கேட்குறான். ஆமாண்டா, ஏன் நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் போய் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ சொல்கிறது சரிதான், அங்கே போய் கேட்டாலும் ஏதாவது ஐடியா கிடைக்கும். சரிவா போகலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. டேய், இந்த ஹாஸ்பிட்டல் தானே போட்டிருந்துச்சு. ஆமாண்டா அப்படின்னு ஜங்குக் தான் இப்போ உள்ளே போகிறான். ஜிமின் காரை நிப்பாட்டிட்டு ஜங்குக் கூடயே போகிறான். நேராக இந்த மார்ச்சுவரிக்கு தான் போகிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு பியூனை பார்த்துட்டு, அண்ணா. என்னப்பா தம்பி? அண்ணா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்க ஒருத்தவங்களை பற்றின டீட்டெயில் வேணும்ண்ணா. என்ன எப்பா, நேற்று இறந்தவங்களை கேட்பேன்னு பார்த்தா நீ என்ன 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிற? அண்ணாண்ணா ப்ளீஸ்ண்ணா, ஒரு முக்கியமான கேஸ்ண்ணா, அதுக்கு தான். கேஸா? போலீஸ் தெரியுமா? போலீஸா? அண்ணா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணா, உங்களை எவ்வளோ கவனிக்கணுமோ கவனிச்சிட்றோம் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். என்னப்பா இந்த நேரம் பார்த்து இப்படி பண்ணுற? கவனிப்பல்ல, அதெல்லாம் வெயிட்டை கவனிக்கிறேண்ணா. அப்போ சரி, எந்த வருஷம்? எந்த வருஷம்டா? ஜக் தான் அந்த வருஷத்தை சொல்கிறான். இத்தனை வருஷத்துக்கு பின்னாடியா? சரி, எந்த மாதம்? தேதி ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குண்ணா, இந்த தேதியில் இந்த மாதம்ண்ணா. சரி, எப்படியும் நிறைய பேர் இறந்துருப்பாங்க. பேர் என்ன சொன்னீங்க? கிம் அப்புறம் அம்முண்ணா, 2 பேர். சரி இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியூன் தான் உள்ளே போயிட்டு அந்த வருஷத்தில் இருக்க டாக்குமெண்ட்டை தேடி எடுக்கிறான். என்னப்பா எவ்வளோ தூசியாக இருக்குது. சரி, அந்த தம்பி எந்த மாதம் சொல்லிச்சு? இந்த மாதம். இதில் இந்த தேதி அப்படின்னு சொல்லி தேடுறான். கிடச்சிச்சு. இப்போது அதை எடுத்துக்கிட்டு நேக்காக வெளியே வந்துட்டு, ஏப்பா இங்கே வாப்பா அப்படின்னு தனியாக கூப்பிட்டு வச்சு, இங்கே பாரு, இவங்க தான் நீ கேட்டது. ஆமாண்ணா. இதோ இவர் தான் கிம்மு, இந்த பொண்ணு பேர் அம்மா போல இருக்குப்பா. இவங்க 2 பேரும் ஒரே நாளில் தான் இறந்துருக்காங்க. அண்ணா, பாடி யார் வாங்கிட்டு போனால் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். ஏப்பா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கேட்டால் கூட எனக்கு ஞாபகம் இருக்காது, நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்குறியே. கீழே சைன் பண்ணியிருப்பாங்க, இரு பார்த்து சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஃபைலில் கீழே பார்க்குறாங்க. பார்த்தா இதோ பாருப்பா, கிம் தயாங், இவர் தான் அப்பா வாங்கிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். தியாங் தான் சைன் பண்ணியிருக்கான். இப்போ ஜிமின் தான் நிமிந்து ஜங்குக்கு பார்த்துட்டு, தியாங் தான் வாங்கிட்டு போயிருக்கான். இவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். அட தம்பி, உங்களுக்குலாம் படிக்க தெரியும்ல, எனக்கு தான் பெருசாக படிக்க தெரியாது. அங்கேயே போட்டிருக்கோம் பாருங்கள், டாக்டர் எழுதி வச்சிருப்பாரு. ஆமாம்ல, ஜங்குக்கு ஆல்ரெடி அதை படிச்சுட்டு தான் இருக்கான். என்னடா இதுலேயும் பெருசாதுன்னு தெரியலடா, நம்ம வக்கீல் அனுப்புனதும் இதுவும் ஒரே டாக்குமெண்ட் மாதிரி தான் இருக்குது. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஜிமின் கேட்குறான். அதான் எனக்கும் தெரில, ஏதாவது ஹிண்ட்டு கிடைக்கும் தான் இங்கே வந்தோம், எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே. இப்போ ஜங்குக் தான் அந்த டாக்குமெண்ட்லாம் திருப்பி பார்க்குறான். என்னடா? இல்லை, இதை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் யார் அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு பேர் போட்டிருக்கு, அரவிந்த்னு. அண்ணா. என்னப்பா தம்பி? இல்லை, இதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணது அரவிந்த் டாக்டர்னு இருக்கு, அவர் இப்போ இருக்காராண்ணா அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்குறான். இருக்காருப்பா, ஆனால் இன்னைக்கு லீவ் ஆச்சே, அவர் நாளைக்கு தான்ப்பா வருவார். நாளைக்கு தான் வருவாரா? ஆமாம்ப்பா, அவர் ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு, நாளைக்கு காலைல வந்துடுவார்ப்பா, நீ காலைல வந்து பாரு. சரிண்ணா, ஆனால் நான் தான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாத சரியா? சரிண்ணா. இப்போது ஜிமின் தான், அண்ணா இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறான். என்னப்பா இவ்வளோ கொடுக்குற? அண்ணா, இங்கே வந்து பார்த்ததையோ பேசுனதையோ நீ யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் சரியா அப்படின்றான். சரிப்பா, நான் எங்கேயும் சொல்ல, என்னை உள்ளே எடுத்து போலீஸ் கேஸில் உள்ள விட்றாதீங்க, எனக்கெல்லாம் புள்ள குட்டி இருக்குது சரியா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைண்ணா, அப்போல்லாம் அது எனக்கு நடக்காது. சரி, அந்த டாக்டரை பார்க்கணுன்னா நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ ஜிமின் தான்,
ஏன்டா அவரை பார்க்கணும்? இல்லைடா, அவர்கிட்ட பார்த்தாலும் எதாவது தெரிஞ்சால் கேட்கலாம்ல. சரி வா, அவர் தான் ஊர்லேயே இல்லையாமே, நாளைக்கு தான் வருவாராம். அப்போ நாளைக்கு வந்து பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட்டிகிட்டு போகிறான். 2 பேரும் காரில் தான் ஏறுறாங்க. ஜிமின் தான் ட்ரைவ் பண்ணுறான். ஜங்குக் தான் வெளியே பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். இப்போ ஜங்குக்கோட ஃபோன் தான் அடிக்குது. இப்போ ஜிமின் பார்த்துட்டு ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் வந்து வெளியே தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஃபோன் வந்தது தெரியல. அவன் ஏதோ ஒரு நினப்பில் ஒரு மாதிரி வெளியே பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். ஜங்குக், ஆ என்னடா ஃபோன் அடிக்குது பாரு. ஆ இப்போ ஜக் தான் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு யாருன்ற மாதிரி பார்க்குறான். பார்த்தா அம்மோன்னு இருக்கு. என்ன அப்படின்ட்டு கால் அட்டன் பண்ண போகிறான். டக்குன்னு கட் ஆயிடுச்சு. இப்போ ஜிமன் தான் ஜக்குக்கு இப்படி பதட்டப்படுறத பார்த்துட்டு டக்குன்னு காரை ஓரம் கட்டுறான். என்னடாச்சு? டேய், அம்முக்கிட்டேருந்து கால்றா. என்ன? ஆமாண்டா. ஏய், லூஸ் மாதிரி வளராத. அவளே நினச்சிட்டு இருக்கிறதுனால அப்படி தெரியுதா என்ன? ஏய் சத்தியமாடா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்து காமிக்கிறான். ஜங்குக்கு வந்து அம்மாவோட நம்பரை சேவ் பண்ணி வச்சுருப்பான். அதுலேருந்து தான் கால் வந்திருக்கு. டேய், என்னது இது? இரு, நான் திருப்பி கால் பண்ணுறேன் அப்படின்னு கால் பண்ண போகிறான். திருப்பி கால் வருது. டேய், அதுவே கால் வருதுடா, அட்டன் பண்ணு அப்படின்னு ஜிமின் சொன்னதும் ஜக் தான் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறான். ஹலோ ஹலோ, ஜங்குக் ஜங்குக், காப்பாத்துப்பா காப்பாத்துப்பா. ஆண்டி ஆண்டி, ஆமாப்பா நான் தான்ப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா, காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆண்டி ஆண்டி, எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க? சீக்கிரம் வாப்பா, இந்த ஒயினி எங்களை கொண்டுருவா போல இருக்கு, சீக்கிரம் வாப்பா. ஆண்டி நீங்கள் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஒயின் தான் அந்த ஃபோனை வாங்கிட்டு, ஹலோ ஒயின், தயவு செஞ்சு அவங்கள விட்டுரு, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இதெல்லாம் நான் கேட்குற நிலமையிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் காது தான் குடையிறா. ப்ளீஸ் அவங்கள விட்டுரு. விடணுமா என்ன? ப்ளீஸ் ஒயின், உனக்கு எதுவாக இருந்தாலும் என் மேலே தானே கோவம். அவங்க என்ன பண்ணாங்க? அவங்கள விட்டுரு. அவங்கள விடணும்னா அப்போ நீங்கள் வா, வந்து காப்பாற்றிக்க. சரி, இங்கே வரணும், அதை மட்டும் சொல்லு. உன்னோட பழைய வீட்டுக்கு வா. நீ, உங்கள் அப்பா, உங்கள் அங்கிள் ஆண்டிலாம் இருந்தீங்கள்ல, அந்த வீட்டுக்கு வா. சரி, நான் வரேன். வர வரைக்கும் அவங்கள எதுவும் பண்ணாத. ஆ, அது எப்படி? எனக்கு போர் அடிக்கும்ல, ஏதாவது பண்ணாதானே நல்லாயிருக்கும். இங்கே பாரு, நான் வந்துடுறேன். சரி, இப்படி வச்சுக்கலாம் டீல். நீ 10 நிமிஷத்தில் இங்கே இருக்க, அது வரைக்கும் நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். ஒருவேளை 10 நிமிஷத்துக்கு ஒரு செகண்ட் லேட்டானா கூட அப்புறம் நீங்கள் அவங்க போனதை தான் அழுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறா. இப்போ ஜிமினை தான் பார்த்து, ஜிமின் ஜிமின் இருடா, டென்ஷன் ஆகாது, இரு போகலாம். தனியாவா போகிறது? ஐயோ போடா, அங்கே அங்கிள் ஆண்டியும் கத்திக்கிட்டு இருக்காங்க, பார்த்தா தெரியல, கொண்டுருவா போல இருக்கு, சீக்கிரம் போடா அப்படின்னு சொல்கிறான். சரி போகலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் வேகமாக வண்டி ஓட்டுறான். டிராஃபிக்லலாம் பூந்து போகிறான். இந்த பக்கம் பார்த்தா வயந்தா அவங்க முன்னாடி சேர் போட்டு உட்காந்துருக்கா. 3 பேரும் ஒரு மாதிரி ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. நல்லா அடிச்சிருக்கா. வயனோட கையில் ஒரு இரும்பு ராடு தான் இருக்குது. அதில் ரத்தம் சொட்ட கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கா. அவ்வளோ கோவம் 3 பேரையும் பார்க்குறா. அந்த வக்கீல் தான் கெஞ்சுறான், மேம் எனக்கு எதுவும் தெரியாது, என்னை விட்டுருங்க. என்னடா தெரியாது? அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டினல, உனக்கும் இருக்குது, கடைசியில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரை தான் உட்காந்துருக்கா. இப்போ தியாங் தான், ஏய் இது எதுக்கு இன்னும் உயிரோட வச்சிட்ருக்க, போட்டு தள்ளலாம்ல. அப்படிலாம் போட முடியாது தியாங், அப்படிலாம் போட முடியாது. இதை ஒருத்தங்க பார்க்க வேண்டியது இருக்குல்ல. யார்? ஜங்குக்கா? வர சொல்லியிருக்கேன், வரட்டும், இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி முறைச்சி பார்க்குறா. இப்போ தியாங் தான் சரி அப்படின்ட்டு அவனும் சேரில் உட்காந்துட்ருக்கான். இப்போது பாடிகார்ட் தான், மேம் இன்னும் 2 நிமிஷம்தான் இருக்குது. 2 நிமிஷம்தான் இருக்கா? இப்போ இருந்தாலும் அவன் வரமாட்டான். 10 நிமிஷத்தில் அங்கேருந்து இங்கே வரதில் பாசிபிளா தயாங் அப்படின்னு கேட்குறா. இப்போது ஜங்குவோட ஆண்டியை தான் பார்த்து, உன்னோட பையன் சாரி உன் அண்ணன் பையன் உன்னை காப்பாற்ற வந்துடுவான்னு நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறா. வருவான், கண்டிப்பாக வருவான், உங்ககிட்டேருந்து அவன் எங்களை காப்பாற்றிட்டு போவான் அப்படின்னு சொல்கிறா. சரி பார்க்கலாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே காலிங் பெல் சத்தம்தான். கதவை தட்டுறாங்க. இப்போது தியாங்கும் வைனோ திரும்பி பார்க்குறாங்க. டைம் பார்த்தா 8 நிமிஷம் ஆயிடுச்சு.
இன்னும் 2 நிமிஷம் பாக்கி இருக்கு. என்னடா அது இவ்வளோ வேகமா அப்படின்ற மாதிரி வைன் பார்க்குறா. டேய் அந்த கதவை திறங்கடா அப்படின்னு தேங் சொன்னதும் அந்த கதவை திறந்ததும் வேகமாக ஓடி வரான் ஜங்குக்கு. ஆண்டி அங்கே டக்குன்னு பாடி கார்டு தான் அவனை பிடிச்சிடுறாங்க. இப்போ அந்த ஆண்டி தான் ஜங்கு ஜங்கு காப்பாத்துப்பா, இந்த ஒயின்கிட்டேருந்து எங்களை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஒயின் தயவு செஞ்சு அவங்கள விட்டுரு, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. பாரா தியாங் என்ன ஸ்பீடு பாரு. பின்னாடி ஜிமின் வந்திருப்பான், அவனையும் பிடிச்சிக்கிறாங்க. இப்போது ஒயின் தான் கிளாப் பண்ணுறா. ஜங்கு உன் ஸ்பீடை பார்த்து நான் அசந்து போயிட்டேன் தெரியுமா, நீ 10 நிமிஷம் வரமாட்டேன்னு நினச்சேன். என்ன பண்ணுறது இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன், அதுவும் 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே. ஆ இங்கே பாரு, நீ சொன்ன மாதிரி நான் வந்துட்டல, அவங்கள விட்டுரு, என்ன எது வேணாலும் பண்ணிக்கோ, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க அப்பாவி, விட்டுரு. விட்டுறலாம், எனக்கு ஃபஸ்ட்டு இதை சொல்லு, எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்த? அதுவும் உங்கள் ஆண்டி உனக்கு 2 வாட்டி தான் கால் பண்ணாங்க, 2வது வாட்டியே பிக் பண்ணிட்டேன். இவ்வளோ அவசரமாக காப்பாற்ற வந்திருக்கேன். 10 நிமிஷம் டைம் கொடுத்தோம், 8 நிமிஷத்துலேயே வந்துட்டேன். அது எப்படி ஜங்கு சொல்ல எனக்கு அப்படின்னு கேட்குறா. என்ன அவங்க எங்கள் அங்கிள் ஆண்டி, எனக்கு அவங்க ரொம்ப முக்கியம். நான் அன்றைக்கி வளர்ந்து எப்படி இருக்கேன்னா அதுக்கெல்லாம் காரணம் அவங்க மட்டும்தான். ஆ ரைட், உனக்கு அவங்க ரொம்ப முக்கியம் அப்படி தானே? ஆமாம். அப்புறம் ஏன் உனக்கு அம்மா மட்டும் முக்கியம் இல்லாமல் போயிட்டா அப்படின்னு கேட்குறான். இப்போது ஜங்குக் தான் பார்க்குறான். என்ன பேசுகிற? ஆமாம், அதே மாதிரி தானே அம்மா உனக்கு கடைசியில் கால் பண்ணா, 5 வாட்டி கால் பண்ணான். சார் எடுக்கவே இல்லை. அவள் என்ன சொல்ல வரான்னு கூட கேட்கல. ஆனால் உங்கள் அங்கிள் ஆண்டியை காப்பாற்றுறதுக்கு தலதறிக்க ஓடி வந்திருக்கேன் அப்படி தானே? இங்கே பாரு, நான் அம்முக்கு பண்ணதெல்லாம் தப்பு தான், துரோகம்தான், எனக்கு புரியுது. அந்த தப்பு எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன், அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்கள விட்டுரு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு கொன்று கூட போட்டுக்கோ, அதுக்கு நான் டிசர்வ் தான், நான் தாங்கிக்கிறேன். ஆனால் அவங்கள தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். எப்பா தியாங் சொல்கிறத கேட்டியா? அவங்க அப்பாவியாண்டா, இவன் தான் பாவியான். பாரு பிள்ளை எப்படி வளர்த்துருக்காங்கன்னு. ஏண்டி உன் பிள்ளைக்கிட்ட சொல்லிக் கொடுக்க மாட்டியா அப்படின்ட்டு ஜக்கு கூட ஆண்டி தான் பார்த்து கேட்குறா. சாரி ஓன் பிள்ளை இல்லை, உங்கள் அண்ணன் பிள்ளை. ஓன் பிள்ளை மாதிரி தானே வளர்த்த, எனக்கு அப்பப்போ மாறிடுது, சாரி அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜக்கு தான் என்ன பேசுகிற ஒயன், நான் சரியாக தான் பேசிகிட்டு இருக்கேன்ப்பா, எனக்கெலாம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து தான் வளர்த்தாங்க, எனக்கெலாம் என்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியும். பாவம் உனக்கு தான் எதுவும் தெரியல. சரி விடு, அவங்களே அவங்க வாயால் சொல்லுவாங்க. டே அது 2த்தையும் இழுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் இப்போது அவங்க ஆண்டியை தான் இழுத்துட்டு வராங்க. அவங்க அங்கிள் எழுந்திரிச்சதும் பொத்துன்னு விழுந்துட்டாரு. பார்த்தா அவ்வளோ அடி, அவரால் நடக்க முடியல. இப்போது ஜங்குக் தான் அங்கிள் அப்படின்னு சொல்லி எழுந்திரிக்கிறான். இப்போ தியாங் தான் எடா ஆச்சு? இல்லை அவரால் நடக்க முடியல, அதான். உயிர் இருக்கா? இருக்குது சார். அப்புறம் என்ன, இழுத்துட்டு வந்து போடு அப்படின்னு சொல்கிறான். தியாங் உனக்கெலாம் அறிவில்லை, நீ எல்லாம் என் ஃப்ரெண்டாடா, ஏண்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிக்கிறான். இப்போ தியாங் தான் வயனை பார்த்து, வயன் இதை கொஞ்சம் முடிச்சுட்டு வரியா, என் தலை வலிக்குது, கண்டவங்கிட்டலாம் பேசணுன்னு எனக்கு எந்த ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அங்கே போய் ஒரு சேரில் தான் உட்காந்துக்கிறான். பாடி கார்ட்ஸ் தான் அவங்க 2 பேரும் இழுத்துட்டு வந்து போடுறாங்க. இப்போது அவன் போயிட்டு அவங்க ஆண்டி தான் பிடிக்கிறான். ஆண்டி அப்படின்னு ஜக்கு பிடிக்கிறான். ஏய் தள்ளி உட்கார வைங்கடா, சும்மா வந்துடுவாங்க பாசமலையை பொழியறன்ட்டு, தள்ளி உட்கார அப்படின்னு சொன்னதும் 3 பேர் பிரித்து உட்கார வைக்கிறாங்க. இப்போது வயந்தான் சேர் எடுத்து போட்டு அவங்க ஆண்டி பக்கத்தில் உட்காடுறா. இப்போது அவங்க ஆண்டியோட முடியை தான் பிடிக்கிறா டைட்டா. சொல்லு, நமக்கு பிள்ளைய பக்க தான் வக்கு இல்லை, அப்படி இருக்கும் போது உன் அண்ணன் பிள்ளைய வளர்த்தியே, அவன்கிட்ட என்ன நடக்குதுன்னு உண்மையாச்சும் சொல்லி வளர்க்க மாட்டியா அப்படின்னு அந்த முடியை பிடிச்சி ஆட்டுறா. ஓ வயன் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான், வலிக்கணும், எப்படி வலிக்காமல் இருக்கும் சொல்லு, பாவம் பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொக்குக்கு பார்த்து சொல்கிறா. சொக்குக்கு முறைச்சி பார்க்குறான். இங்கே பாரு அவங்கள விட்டுரு, இப்போ கூட பாரு அவங்க மேலே தப்பே நினைக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு அவன் முடியை பிடிச்சி தான் இழுக்கிறா. வயன் என்ன சொல்லு, அவனும் தெரிஞ்சுக்கிட்டோம், பாவம் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கான்ல, தெரியாமல் இருந்தா தப்பாயிடாது, பிள்ளைக்கு எல்லாத்தையும் சொல்லணும்ல
அப்படின்னு பிடிச்சி அவன் முடிய பிடிச்சி மேலே தான் இழுக்கிறா. இப்போது அவங்க ஆன்ட்டி தான் ஜக்குக்கை பார்க்குறாங்க. ஜக்குக்கு தான் அவங்க ஆன்ட்டியை பார்க்குறான். பார்த்தா மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம் அடிச்சடிச்சு அங்கங்கே மூஞ்சிலாம் கிழிச்சிட்ருக்கு. ரத்தமாக வருது. அவனுக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. சொல்லு பார், ஜக்குக்கு நான் ஆசையாக பார்க்குறான், நீ என்ன சொல்லுவேன்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறா. அது அது ம் சொல்லு அப்படின்ட்டு முடி இழுக்கிறா. அது நாங்கள் தான் கிம்மு அம்முவையும். ஆஹாஹா, கடைசியில் கேட்கல, முதல்ல இருந்து சொல்லு. ஆ, ஃபஸ்ட்ல இருந்து வா. ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்த அப்படின்னு கேட்குறா. அது அது அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கோட ஆண்டி தான் ஜங்குக்கை பார்க்குறாங்க. இப்போ வாய்ந்தான் சொல்லு சொல்லு. பாரு, ஆர்வமாக பார்த்துட்ருக்கான்ல, நீ எதனால் அப்படி பண்ண அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிற. சொல்லு. அது அது நான் நான் இவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி, அது அது அண்ணனுக்கு பிடிக்கல, எங்களை வீட்டில் விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ஆ, அப்புறம் எங்கள் அண்ணாவோட ஒய்ஃப், அதாவது ஜங்குக்கோட அம்மா தான் எங்களை பாவப்பட்டு திருப்பி வீட்டில் சேர்க்க சொன்னாங்க. அவங்களும் சேர்த்தாங்களா? ஆமாம் ஆமாம், எங்கள் அண்ணா உள்ளே சேர்த்தாரு. சரி, நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் இவருக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணனோட பிஸ்னஸில் ஒரு பார்ட்னராக சேர்த்துக்க சொல்லி கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னார்? பார்ட்னரோட சேர்த்துக்க முடியாது, வேணா வேலை பார்க்கட்டும், நான் அதுக்கப்புறம் வேணா பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லிச்சு. ஆ, ஒரு நாள் பிஸ்னஸ் எல்லாமே லாஸில் போச்சு. எதனால்? அது என்னோட ஹஸ்பண்ட் தான் நிறைய சீக்ரெட்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் திரும்பி மற்ற கம்பெனிக்கு விற்றாரு. அது எப்படியோ அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு. அன்னையிலேருந்து அண்ணன் வந்து நீ வேலைக்கே வர வேணாம், உனக்கும் இந்த கம்பெனிக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு துரத்திடுச்சு. அதுக்கப்புறம் நான் எங்கள் அண்ணனோட ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு அண்ணனோட ரூம்குள்ளே தெரியாதனமாக போனேன். அன்னைக்கு அண்ணி பார்த்துட்டாங்க, ஜங்குக்கோட அம்மா. அன்னைக்கு நான் எவ்வளவோ சொன்னேன், அவங்க கேட்கல. அண்ணன்கிட்ட உங்களை பற்றி சொல்ல தான் போகிறேன், இதுக்கு மேலே நீங்கள் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி போனாங்க. அதுக்கு என்ன பண்ண? அவங்கள அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை தான் பார்க்குறா. ஜங்குக் தான் புரியாத மாதிரி பார்த்துட்ருக்கான். அவங்கள நான் தான் மொட்டை மாடிலேருந்து தள்ளி விட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஜங்குக்கெல்லாம் கண்ணே விரியுது. அப்போது ஜங்குக்கோட அம்மா நீ தான் கொண்டிருக்க அப்படி தானே அப்படின்ட்டு முடிய பிடிச்சி இழுக்கிறா. ஆமாம் ஆமாம், நான் தான் கொன்னேன், நான் தான் கொன்னேன். அப்புறம் என்ன பண்ண? அப்புறம் ஜங்குக்கு அப்போ சின்ன பையன், அவன் வளர்க்குற மாதிரி வளர்த்து அண்ணன்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு அவனை வளர்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறா. வளர்த்தியா? வளர்த்த வளர்த்த. சரி, அப்புறம் எப்படி உங்கள் அண்ணனை கொலை பண்ண அப்படின்னு கேட்குறா. இப்போது ஜங்கு தான் ஷாக்காக பார்க்குறா. என்ன அப்பா? தெரியாது ஜங்கு. அச்சோ, பாவ், சின்ன பிள்ளை எப்படி ஏமாத்திருக்காங்க பாரு அவனை. சொல்லு, பார்க்குறான்ல, சொல்லு அப்படியே தலையிலே அடிக்கிறா. அது அது நாங்கள் பண்ணது எல்லாமே கிம்முக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கிம் அன்னைக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு வந்தார் அண்ணன்கிட்ட சொல்கிறதுக்காக. அண்ணன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் சும்மா விடக்கூடாதுன்னு அண்ணனும் கிம் கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அப்போ தான் நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்தபோது இது கேட்டோம், அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை. அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்புறம் கிம் வந்து பேசிட்டு போலீஸை கூப்பிட்றதுக்காக வெளியே போனார். அப்போ தான் நானும் இவரும் வீட்டுக்குள்ளே வந்து அண்ணனை அண்ணனை அப்படின்னு சொல்கிறா. சொல்லு அப்படின்னு சொன்னதும் இப்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகலாம். இப்போது ஜியான் தான் சோஃபாவில் உட்காந்துட்ருக்காரு. இவங்க 2 பேரும் உள்ளே வரதை பார்த்துட்டு அங்கேயே நில்லுங்க. அண்ணா என்னண்ணா? உனக்குலாம் அண்ணன் கூப்பிட்டா அருகதையே கிடையாது, தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாத. நீ எல்லாம் என் கூட தான் பிறந்தியான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, அப்படியே உடம்பெல்லாம் ஊறுதுரி அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணா என்னென்ன இப்படி பேசுகிற? பின்ன வெக்கமா இல்லை? என் பொண்டாட்டியும் கொண்டுட்டு என் சொத்து எல்லாத்தையும் அபகரிக்க என் பின்னாடி எவ்வளோ வேலை பார்த்துருக்க. சீ, மனுஷியடி நீ எல்லாம். உன்னெல்லாம் நான் சும்மா விட போகிறதில்லடி. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த உன்னை சாகிற வரைக்கும் ஜெயிலில் போட்டு கழி தின்ன வைக்கல நான் உங்கள் அண்ணன் ஜியான் இல்லடி.
அண்ணே எங்களை மன்னிச்சிருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழறா. சி எட்டப்போ அப்படின்ட்டு உதறான். இப்போது ஜங்குக்கோட ஆண்டி தான் டக்குன்னு அந்த காலை இழுத்து விட்டுறாங்க. ஜியான் பொத்துன்னு கீழே விழுந்து மண்டையில் சரியான அடி. ஆ அப்படின்ட்டு தலையை பிடிக்கிறாரு. டேய் என்னடா பார்த்துட்டு நிற்கிறா, புடுறா அவன் கையை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இப்போது அந்த அங்கிள் தான் வந்து பிடிக்கிறாங்க. அண்ணா என்னை மன்னிச்சிருண்ணே, எனக்கு வேறு வழி தெரியல. அப்போ ஏதோ வேறு வழி இல்லாமல் உன் பொண்டாட்டி கொன்னேன். ஆனால் என்ன பண்ணுறது, இப்போது உன்னையும் கொல்ற சுச்சுவேஷன் வந்துருச்சுண்ணே. நீயும் அவங்களோட போயிடுண்ணே, கவலைப்படாத. உன் பிள்ளைய நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், சரியா? ஏய் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. இப்போது அந்த ஆண்டி தான் பக்கத்தில் டேபிளில் ஃப்ரூட்ஸ் கட் பண்ண கத்தி இருக்கும். டக்குன்னு அதை எடுத்துகிட்டு வந்து, அண்ணா என்னை மன்னிச்சிருண்ணே, உன் தங்கச்சி சந்தோஷமாக ஆடணும் உனக்கு தோணும்ல, அதுக்காக ஆ வலிக்காம அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கழுத்தில் தான் கத்தியை வைக்கிறா. ஏய் உன்னை அப்படின்னு சொல்லும் போது கண்ணை மூடிட்டு டக்குன்னு அறுத்துடுறா. அப்படின்ட்டு அவர் துடிச்சு அங்கேயே இறக்குறாரு. ஏய் இப்போ கொண்டாச்சு, இவ்வளோ என்னடி பண்ணுறது? நம்ம மேலே பழி வந்துருச்சுன்னா அதெல்லாம் விழாது, அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்படியும் ஜங்குக்கு வர நேரம் ஆயிடுச்சு. அவனை கிம் தான் கொலை பண்ண மாதிரி செட் பண்ணி வச்சிடலாம். என்ன பேசுகிற? ஆமாம், சிசிடிவி ஃபுட்டேஜில் அவர் வந்தது போனது இருக்கும். நம்ம வந்தது போனதாக டெலீட் பண்ணிடு, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிசிடிவிலாம் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறாங்க. ஏய் எல்லாம் முடிஞ்சு. அப்புறம் இந்த கத்தியை மட்டும் அவரோட கையில் வச்சிரு. அப்புறம் அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டு தான் இருக்கும், தேனா கூட கிடைக்காது. சரி, அப்போ அவரே சூசைட் பண்ண மாதிரி தானே இருக்கும். ஆமாம், மற்றவங்கள பொறுத்தவரையும் இது அவனே சூசைட் பண்ண மாதிரி இருக்கணும். ஆனால் ஜங்குக்கை பொறுத்தவரையும் இது கிம் கொலை பண்ண மாதிரி நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறா. சரி சரி சீக்கிரம் வாங்க, ஜங்குக்கு வர நேரம் ஆயிடுச்சு. காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டுருப்பான். அந்த கதவை திறந்து வச்சுட்டு வந்துடுங்க. நான் இங்கே மயக்கம் போட்ட மாதிரி நடிக்கிறேன். இதெல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம், சரியா? பண்ணதே நம்ம தானடி, நடிங்க அப்படி. சரிடி. இப்போது ஜங்குக் தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருப்பான். வரும்போது தான் கிம் அங்கேருந்து போகிறத பார்த்துட்டு, என்ன இவர் போகிறாரு, ஒரு வேளை அப்பாவை பார்க்க வந்திருப்பாரோ? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் உள்ளே போகிறான். பேக் மாட்டிக்கிட்டு போயிட்டு செப்பலை கழட்டான். ஆல்ரெடி கதவெல்லாம் திறந்துருக்கு. இப்போது நேராக உள்ளே தான் போகிறான். பார்த்து தான் அவனுக்கு செம்ம ஷாக்கு. பக்கத்தில் பார்க்குறான், அவங்க ஆண்டி மயக்க போட்டுட்ருக்குறாங்க. அவங்க அங்கிள் தான் எழுப்பிட்டுருக்காங்க. ஏய் இங்கே பாருடி, எந்திரடி எந்திரடி அப்படின்ட்டு. அங்கு என்னாச்சு? அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜக்குத்த கிட்ட ஓடி போய் பார்க்குறான். என்னப்பாச்சு? இங்கே பாருப்பா, இங்கே பாரு. இப்போது அந்த அங்கிள் தான். ஜங்குக் ஜங்குக் என்னாச்சு அங்கிள்? ஆண்டிக்கு அது அது உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வந்தார். வந்து உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் சொத்து எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அவரை தரமாட்டேன்னு சொன்னதும் அவரை கொண்டுட்டாருப்பா. என்ன? அப்போது நானும் உங்கள் ஆண்டியும் ரூமில் தான் இருந்தோம். இது கிம்முக்கு தெரியாது. இவர் இப்படி கொலை பண்ணதை பார்த்துட்டு அவன் மயங்கிட்டாப்பா அப்படின்ட்டு இப்போ பக்காவாக ஆக்ட் பண்ணுறாங்க. ஜங்குக் வந்து அது எல்லாத்தையும் நம்பிட்டான். கிம்மா? ஆமாப்பா, என்ன நம்பலையாப்பா? இப்போது ஜங்குக் தான் ஞாபகம் வருது. அப்புறம் இப்போ தானே வீட்டை விட்டு வெளியே போனார். அதுவும் கையில் பேப்பர்லாம் டாக்குமெண்ட் வச்சுருந்தாரு. அப்போது அப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனுக்கு மூச்செலாம் திணறுது. ஜங்குக் இங்கே பாருப்பா. இப்போது அவன் மயக்க போட்டே விழுந்துடுறான். டாக்டர் தான் வந்து என்னன்னு பார்க்குறாங்க. பக்கத்தில் ஜங்குக்கோட ஆண்டி தான் உட்காந்துருக்காங்க. ஜங்குக் ஆண்டி ஆண்டி உங்களுக்கு எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. உங்களுக்கு அப்பா அப்பா ஒன்றும் இல்லைப்பா, அழாதப்பா அழாத. ஆண்டி ஆண்டி அப்பா ஆண்டி அப்பா அப்பா தாண்டா. அவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. உனக்கு நான் இருக்கேன், நானும் அங்கிளும் இருக்கோம், சரியா? நீ பயப்படாத, நான் இருக்கேன். ஆண்டி அப்பா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அழறான். இப்போது அங்கே ஃபினரெல்லாம் நடந்து முடியுது. ஜங்குக் வந்து சோஃபாவில் ஒரு மாதிரி ஜடா மாதிரி உட்காந்துருக்கான். ஏதாவது சாப்பிடுப்பா. இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு கோமா உட்காந்துட்ருக்கான். சைடில் அவங்க அப்பாவோட ஃபோட்டோ தொங்குது, அதையே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இங்கே பாருப்பா, இப்படி சாப்பிடாம இருந்தா உன் உடம்பு போயிடும்ல. அப்புறம் நீ தான் இருக்க எங்களுக்கு. நீ நல்லா இருந்தால் தானேப்பா நாங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லைனா நாங்கள் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்கிறது? எங்கள் அண்ணனும் போயிட்டான், என் அண்ணியும் போயிட்டாங்க. எனக்கு அதுவே தாங்க முடியல. நீ உன்னை நாங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கணும்ப்பா.
எந்த குறையும் இல்லாமல் அண்ணன் என்ன நினச்சதோ அந்த மாதிரி உன்னை வாழ வைக்கணும். அதுதான் எங்களோட ஒரே ஆசை. நீ இப்படி இருந்தா என்னப்பா பண்ணுறது? கொஞ்சமாக சாப்பிடுப்பா. எப்படி ஆண்டி, எப்படி? எங்கள் அப்பா செத்ததை சூசைடுன்னு சொல்லி மறைச்சிட்டாங்க. ஆனால் அவரை கொலை பண்ணியிருக்காங்க. இங்கே பாரு, அவர்கிட்ட பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அதனால அப்படி மறைச்சிட்டாங்க. நம்மக்கிட்ட என்னப்பா இருக்குது சொல்லு? இன்னைக்கு உங்கள் அப்பா சொத்து எல்லாமே சேர்த்து அவங்களுக்கே போயிடுச்சு. நம்மக்கிட்ட என்ன இருக்குது? நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏன் ஆண்டி, ஏன் பண்ண முடியாது? இதெல்லாம் எங்கள் அப்பா உழைச்சது. நான் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி எங்கள் அப்பாவை கொன்னவரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா உட்காந்துருக்கான். இப்போது அவங்க ஆண்டி தான் பின்னாடி நிற்கிறாங்க, அவங்கள பார்த்து கண்ணடிக்கிறாங்க. அப்படின்னு சொன்னதும், ஜங்குக், நீ கவலைப்படாதப்பா, அங்கிள் நான் அவன் கூட இருக்கேன், நீ என்ன வேணாலும் செய். இப்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஆறுதலாக இருக்குது. ஆனால் கிம்மை சும்மா விடக்கூடாதுன்றது மட்டும் அவன் மனசில் இருக்குது. அவங்க அப்பாவை கொண்டவர பழி வாங்கியே தீரணுன்ற எண்ணத்தை மட்டும் விதைச்சிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் தான் ஜங்குக் தான் கிம்மோட ஆஃபீஸ் கிளம்புறான். எங்கேப்பா போகிற? இல்லை, நான் கிம்மை பார்க்க போகிறேன். இங்கே பாருப்பா, இப்போ தான் எங்கள் அண்ணன் இறந்துருக்காரு. இப்போ நீ போய் நின்னா கண்டிப்பாக உன்னையும் சும்மா விட மாட்டார். அதனால் என்ன பண்ண சொல்கிறீங்க? பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்குறான். இல்லைப்பா, கொஞ்சம் பொறுத்திருந்து பண்ணலான்னு சொல்கிறேன். இன்னும் எவ்வளோ நாளைக்கு? நான் சொல்கிறேன், புரியுதா? அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கோட ஆண்டி தான் ஜங்குக் ஷோல்டரில் கை வைக்கிறாங்க. ஜங்குக் தான், இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன? நான் சொல்கிற வரைக்கும் நீ வெளியே இருந்து படி, இந்த காலேஜெல்லாம் படித்து முடி. இன்னும் உனக்கு ஒரு வருஷம் இருக்குல்ல, முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். என்ன, ஒரு வருஷமா? ஆமாம், அதுக்கான நேரம் வரும், அப்போ வா, நான் சொல்கிறேன். இப்போது ஜங்குக் பல்ல கடிச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஏண்டி ஒரு வருஷம் கழிச்சு அவனை இதெல்லாம் செய்ய சொன்னேன்? அப்புறம் இப்பயே போய் நின்னா இவன் கிம்மை பழி வாங்குறானோ இல்லையோ, கிம்மி இவன் மனசை மாற்றிடுவான். எதுக்கு தேவையில்லாத வேலை? ஒரு வருஷம் ஆகட்டும், அதுக்குள்ளே என்ன பண்ணுன்றதை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மாஸ்டர் பிளான் போடுறாங்க. இப்போ 1 இயர் கழிச்சு ஜங்குக் தான் வரான். ஆண்டி, இதுக்கு மேலே என்னால் சும்மா இருக்க முடியாது, நீங்கள் சொன்ன மாதிரி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் அவரை போய் பார்த்து பேச தான் போகிறேன், இதுக்கான நியாயத்தை நான் கேட்க தான் போகிறேன், அவரை நான் சும்மா விட போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். நீ போய் கேட்டால் அவர் எல்லாத்தையும் ஒத்துப்பார் நீ நினைக்கிறியா? ஆமாம், என்கிட்ட சிசிடிவி எவிடன்ஸ் இருக்குது, வந்துட்டு போனது அது இருக்குது. கொலை பண்ணது இருக்கா? இல்லை. அப்புறம் எப்படி ஒத்துப்பார்? அவர் பழி வாங்குற நேரத்தில் பழி வாங்கணும். உங்கள் அப்பாவை எப்படி ஏமாத்தினாலோ அதே மாதிரி. என்னாட்டி சொல்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட தான் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்ததும் அவனுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யாராண்டி இது? இது கிம்மோட பொண்ணு அம்மோ. நீ அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிற மாதிரி போகிற, இதெல்லாம் சொல்லி அங்கே வேலையில் சேர்ற. அவர் கண்டுபிடிச்சிருவார். அப்படி இருந்தாலும் நீ சமாளிக்கிற, புரியுதா? அதுக்கப்புறம் அவர் பொண்ணு உன் வலையில் விழ வைக்கிற. நீ லவ் பண்ணுற மாதிரி நடித்து எப்படியாவது உங்கள் அப்பாவுக்கு சேர வேண்டிய எல்லா சொத்தையும் நீ வாங்கிடுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக் தான், இந்த பொண்ணு அவங்க உனக்கு பண்ணதெல்லாம் இதை விட கம்மி தான், புரியுதா? அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ. எங்கள் அண்ணன் செத்துருக்கான், சும்மா கிடையாது. உன்னால் முடியலனா போ, எங்கள் அண்ணன் செத்துக்கு நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும் எப்படி கிம்மை பழி வாங்கணுன்னு. இல்லைனா எங்கள் அண்ணன் எல்லாம் மன்னிக்கவே மன்னிக்காது அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜங்குக் தான், ஆண்டி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது அவங்க தான் சிரிச்சிட்டு, அப்போ நாளைக்கு ரெடியாரு. அதுக்கப்புறம் ஜங்குக் தான் அங்கே வேலைக்கு போயிருப்பான். அம்மாவை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருப்பான். அதே மாதிரி அந்த கடைசி நாள் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு வந்திருப்பான். சொத்து எல்லாம் ஜியான்ஸ் பேருக்கு மாறி இருக்கும். இதைத்தான் அந்த ஆண்டி சொல்லிகிட்டு இருக்கா ஜங்குக் கிட்ட. ஜங்குக் வந்து ஷாக்காக பார்க்குறான். அவன் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. இப்போது வயந்தான், அப்புறம் என்ன பண்ண சொல்லு அவங்ககிட்ட முழுசா அப்படின்னு சொன்னதும், அதுக்கப்புறம் கிம்மு உயிரோடு இருந்தால் எங்கள் ஜங்குக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போன போலீஸ்கிட்ட காசை கொடுத்து அவரை இந்த வீட்டுக்கு தான் கடத்தி கூட்டிகிட்டு வந்தோம். அன்றைக்கி காலையில் அம்மா வந்து வீட்டில் வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் அவளையும் கடத்தி கூட்டிகிட்டு வந்துட்டோம் இங்கேயே. ஏன்னா அவளுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்கும், அவளே விட்டு வச்சா சரியாக இருக்காதுன்னு தான்
அவளே கடத்தி கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் தான் அவங்க 2 பேரும் இங்கே வச்சு கொலை பண்ணோம். எப்படின்னா அப்படின்னு சொல்ல வரா. இப்போது வைந்தா போதும் போதும் நிறுத்து. இது வரைக்கும் நீ பேசுனதே போதும். இது வரைக்கும் ஜங்குக் கதை தானே கேட்டான். இப்போது அவன் படமே பார்க்க போகிறான். என்ன ஜங்குக் பார்க்க ரெடியா அப்படின்னு கேட்குறா. ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி. அம்மோ அவரோட அப்பா கிம் எப்படி செத்தார்னு உனக்கு தெரிய வேணாம், அதை உனக்கு டெமோவே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஏய் இது ரெண்டுத்தையும் பிடிச்சாங்க தள்ளுடா. இப்போது ஜங்குக்கை பிடிச்சிட்டு இருந்த பாடி கார்ட்ஸ் தான் கையை விட்டுடுறாங்க. இப்போது ஜங்குக்கை பார்த்து தான், என்ன ஜங்குக் உனக்கு அவங்கள காப்பாற்றணும்னு தோணலையா என்ன அப்படின்னு கேட்குறா. அவன் எதுவும் சொல்லவே இல்லை. வயனை பார்க்குறான். அங்கே கீழே தள்ளிவிட்ட அங்கே அங்கிள் ஆண்டியும் தான் பார்க்குறான். கொலை வெறியோட கண்ணை 2 சவந்திருக்கு. கண்ணு ஃபுல்லாக கண்ணீராக இருக்குது. அவனால் எதுவும் சொல்ல முடியல. தியாங் வா சீக்கிரம் நம்ம வேலையை முடிச்சு கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு வயன் தான் கூப்பிட்றா. இப்போ தியாங் தான் இங்கேருந்து நினச்சி வரான். இந்தா இந்த கம்பை பிடி அப்படின்னு தூக்கி போடுறா. தியாங் தான் பிடிக்கிறான். இப்போ வயன் தான், இங்கே பாரு இது அம்மு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறா அவங்க ஆண்டியை பார்த்து. அப்படி இமேஜின் பண்ணிக்கோ ஓகேவா, அப்போ தான் உனக்கு கரெக்டாக இருக்கும் விஷுவல் பண்ணும்போது ஆ அப்படின்னு வயன் சொல்கிறா. தோ இங்கே இருக்கார்ல இவர் தான் மிஸ்டர் கிம் அப்படின்ட்டு ஜங்குக்கோட அங்கிளை பார்த்து காமிக்கிறான். அது தேங் வந்து பிடிச்சிட்ருக்கான். தேங் பொசிஷன் கரெக்டு தானே, கரெக்டாக இந்த இடத்துல தானே? ம் கரெக்டு தான். இப்போ அவங்க ஆண்டி தான், வயன் தயவு செஞ்சு விட்டுரு. என்ன அதுக்குள்ளே கெஞ்ச ஆரம்பித்தா எப்படி? அன்னைக்கு ஞாபகம் இருக்கா அம்மா உங்ககிட்ட எப்படி கெஞ்சலான்னு? அதெல்லாம் இப்போ நீங்கள் தான் பண்ண போகிறீங்க பாருங்கள். உங்கள் பையன் வேறு உங்களை ஆர்வமாக பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு நீங்கள் டெமோ பண்ணி காமிக்கணும்ல எப்படி அம்மு துடிச்சு செத்தா அதேமாரி அதுவும் கிம் எப்படி செத்தாரு அதை அவனுக்கு காமிக்க வேணாம், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. ஃபஸ்ட் என்ன பண்ணீங்க? அது அது என்ன அது சொல்லு. அம்மாக்கிட்ட ஃபோனை கொடுத்து ஜக்கு கால் பண்ண சொன்னோம். அப்புறம் அவளுக்கு கால் பண்ணா ஜக்கு ஃபோன் எடுக்கல. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்ல வரா. நிறுத்து. அதுக்கப்புறம் நான் இங்கே பண்ணி காட்டுறோம் அப்படின்னு ஜக்கு பார்த்து சொல்கிறா. தியா ரெடியா? இப்போது அவங்க அங்கிளோட சட்டையை பிடிச்சிதான். ஏண்டா உங்களுக்கெல்லாம் எப்படியாவது அடுத்தவன் சொத்தை அடித்து தின்னறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை? ஈவே இருக்கலாம் இத்தனை கொலையை பண்ணிவிட்டு எப்பட்றா இவ்வளோ நிம்மதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவன் கையில் வச்ச கம்பை வச்சு தான் மண்டையிலே ஊங்கி ஒரு அடி அடிக்கிறான். பொத்துன்னு கீழே வந்து விடுறாரு. இப்போ அந்த ஆண்டி தான் என்னங்க அப்படின்னு கத்துறா. ஜங்குக் தான் பார்க்குறான். ஜங்குக்கோட கண்ணுக்கு கீழே விழுந்தவர் கிம் மாதிரி தெரிகிறாரு. கத்துறது அம்மா மாதிரி இருக்கு. அப்பா அப்படின்ற மாதிரி அவன் கண்ணுக்கு அது அம்மா மாதிரி தெரியுது. ஜங்குக் கண்ணெல்லாம் கலங்குது. அம்மோ அப்படின்ற மாதிரி அவன் மனசு படப்படம் துடிக்குது. இப்போது வயந்தான் அவங்க ஆண்டியோட முடியை பிடிச்சி இழுத்துட்டு, என்னடி வலிக்குதா? உன் புருஷன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கியோ? இங்கே பாரு விட்டுரு, தயவு செஞ்சு அவரை விட்டுரு. அப்படியெல்லாம் விட முடியாது. தியாங் ஏன் நிப்பாட்டிட்ட? இதோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பை திருப்பி புட்டிச்சு மூஞ்சிலே ஒரு அடி. ரத்தம் பீச்சிக்கிட்டு வந்து அவங்க மூஞ்சிலே அடிக்குது. வயனோட மூஞ்சிலே அடிக்குது. என்ன கஷ்டமாக இருக்கா? வலிக்குதா? இப்படி தானே வலிச்சிருக்கோம். அந்த வலி உனக்கு தெரிய வேணா? பாரு உன் புருஷனை, ரத்தம் அவ்வளோ போகுது பாரு. தியாங் செத்துட்டானா என்ன? தியாங் தான் அந்த அங்கிளோட மூஞ்சி அப்படி திருப்புறான். கண்ணை மூடி திறக்குது. இல்லை இன்னும் உயிர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ சரி அவன் இந்த பக்கம் திருப்பு, அவன் பொண்டாட்டி சாகிறத பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜக்கோட ஆண்டி தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நகர்றா. எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு முடியை பிடிச்சி முன்னாடி இழுக்கிறா. இப்போ பாடி கார்டு கிட்ட தான் எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னதும் அவங்க போயிட்டு ஏதோ கிளாஸ் பாட்டில் எடுத்துகிட்டு வராங்க. ஓய் தயவு செஞ்சு வேணாம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்றா. என்னடா சொல்ல வேணாம்,
வைன் வேணாம் ப்ளீஸ் வேணாம், அது மட்டும் வேண்டாம். நீ என்ன அடிச்சு கூட கொண்டுரு. இதெல்லாம் எப்படிப்பா? அம்முக்கு நீ இதானே பண்ண? அந்த கிளாஸ் பாட்டிலில் தான் ஆசிட் இருக்கு. என்ன சொன்ன அவளுக்கு? இந்த அழகை வச்சு தான் ஜங்குக்கு மயக்கணும்னு தானே கேட்ட? ஆ, உனக்கு மட்டும் எதுக்கு இந்த அழகு? இப்போ அவன் புருஷன்தான். அவளை விட்டுரு, அவளை விட்டுரு. கஷ்டமாக இருக்காடா? பார்க்குறியா உன் பொண்டாட்டியோட அழகு எப்படி சதிஞ்சு போகுதுன்னு? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆசிட் தான் எடுத்து மூஞ்சில் ஊத்துறா. ஆமாம், இவன் எரியுது 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 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறா. இப்போது ஜங்குக் தான் அது அம்மா கத்துற மாதிரி இருக்கு. அவன் கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ வயந்தான் அவங்க ஆண்டியோட தலையை பிடிச்சி, பாத்தியாடா அவன் பொண்டாட்டியோட அழக? ஆ, இனிமேட்டு இந்த அழகை எவனும் ரசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே தான் தள்ளுறா. ஏ, அந்த கம்பெடுங்கடா. இப்போ திருப்பி பிடிச்சி ஒரே அடி தான் மண்டையில். ரத்தம் பீச்சிட்டு போயிட்டு அவன் புருஷன் மூஞ்சிலே அடிக்குது. அங்கேயே ஸ்பாட் அவுட்டு. முடிஞ்சு தியாங், இதுக்கப்புறம் உன்னோட டர்ன் தான், முடிச்சிடு அப்படின்னு சொன்னதும் இப்போ தியாங் தான் அவன் கையில் இருக்க கம்பெடுத்து ஒரே அடி. அவனும் அங்கே ஸ்பாட் அவுட்டு. ரத்தம் தெறிக்குது. வயந்தா 2 பேரும் மிதிக்கிறா. இப்போ தியாங் வந்து பிடிச்சிட்டு, வயன் போதும், என்னை விட, எனக்கு அவ்வளோ கோவம் வருது, எனக்கு கொஞ்சம் கூட அடங்கலை. இங்கே பாரு, அவங்க செத்துட்டாங்க, விடு வயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயந்தா திரும்பி தேங்க பார்க்குறா. போதும் வா. 2 பேரும் நேராக ஜங்கு கிட்ட தான் வராங்க. இப்போ தான் தேங்க வந்து ஜங்கு கிட்ட பேசவே போகிறான். இந்தா, இதுக்கு தானே இவ்வளோ ஆசைப்பட்ட? இது எங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி, அதாவது அம்முக்கும் உனக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியே இதை அவர் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. இதில் நானும் அம்மாவும் தான் சைன் பண்ண வச்சுருந்தோம். எங்களுக்கே தெரியாது. பெத்த பையன் எனக்கு கூட இதில் ஒரு பங்கு கொடுக்கல. ஆனால் உனக்காக இந்த சொத்தை மொத்தத்தையும் அவர் எழுதி வச்சுருந்தார் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுக்க. இப்போது தியாங் தான் அவன் பேக்கெட்டில் இருக்கிற பெண்ணை வச்சு அதில் சைன் பண்ணுறான். மேலே கிம் சைன் பண்ணியிருக்காரு, அது கீழே இவனும் சைன் பண்ணுறான். பையன் இந்தா. இப்போது அவள் கோவத்தில் இந்த பெண்ணை பிடிச்சி வேகமாக சைன் பண்ணிடுறா. நான் போகிறேன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே போயிடுறா. போகிற வயனியே ஜங்குக் பார்க்குறான். இப்போது அந்த பேப்பர்லாம் எடுத்து ஜங்குக் மூஞ்சிலே விட்டு எறிகிறான். சந்தோஷமா இரு, இதுக்கு தானே ஆசைப்பட்ட, இதுலேருந்து ஒரு பைசா எங்களுக்கு வேணாம், இதை நீயே வச்சுக்கோ. அவர் அன்றைக்கி உனக்கு கொடுத்தது தான், இதை நாங்கள் வாங்கிக்க போகிறதும் கிடையாது உங்ககிட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்போது ஜங்குக் தான் கையை பிடிக்கிறான். என்ன மன்னிச்சிரு. மன்னிப்பா? எதுக்குடா? ஆ, இதுக்கு மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிக்கிறான். ஒன்றையும் நான் என்ன மாதிரி தான் நினச்சேன். நான் எப்படி யோசிக்கிறேனோ அந்த மாதிரி தான் நீ யோசிப்பேன். நான் நினச்சது தப்பாக போயிடுச்சு, அதுதான் தப்பு அப்படின்னு தயாங் தான் தலையிலே அடிச்சுக்கிறான். தியோங் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சதும் இப்போ கையை தான் உதறி தள்ளுறான். சத்தியமாக எனக்கு இப்படி நடக்கும்னு தெரியாதுடா. என்ன தெரியாது? ஆ, எல்லாத்தையும் யோசிச்சு முடிவெடுப்பல. இவங்க இப்போ இது பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு கொஞ்சம் கூட உனக்கு புத்தி இல்லை? ஆ, சின்ன வயசுலேருந்து ஒன்றா தானே இருந்திருக்கோம். ஏண்டா, நான் யோசிச்சிருப்பேன்டா ஒரு தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இதை செய்வாங்களா மாட்டாங்களா அப்படின்னு உனக்கு யோசிக்க தெரியாது. எப்போ இருந்துடா உனக்கு கேவலமாக போச்சு புத்தி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி திட்டுறான். நீ கேட்டா எங்கள் அப்பா உனக்கு எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துருப்பாருடா. அவரோட இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டுட்டு இல்லை. அவர் என்னைக்கு உங்கள் அப்பா செத்தாரோ அன்னையிலேருந்து உன்னை நினச்சி தான்டா கஷ்டப்பட்டுட்ருக்காரு. நீ எப்படி இருக்க, என்ன பண்ணுவ அப்படின்னு தினம் தினம் நினச்ச அந்த மனுஷன் செத்துக்கிட்டு இருந்தாருடா. உன்னை அந்த இன்டர்வியூவில் பார்த்துட்டு வந்து என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார்? என்னோடய ஃப்ரெண்டோட பையன் கிடச்சிட்டான், இதுக்கப்புறம் அவன் என் பையன் அப்படின்னாரு தெரியுமா? தியாங், நீ என்கிட்ட ஒன்றும் கேட்கக்கூடாது, உன்னோட வாழ்க்கையை நீ பார்க்க ஆரம்பிச்சிட்ட, இது மொத்தமும் அவனுக்கு மட்டும்தான்னாரு. நானும் சரிப்பான்னு நான் சந்தோஷமாக ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இது அவர் ஆசையாக உனக்குன்னு எல்லாத்தையுமே கொடுக்கணும்னு நினச்சாருடா. அவர் சம்பாரித்த ஒரு காசும் இன்னைக்கு உனக்கு மட்டும்தான் நினச்சி அவர் கல்யாணத்தன்னைக்கு இது எல்லாத்தையும் கொடுத்து நீயும் அம்மாவும் சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும்தான் நினச்சாரு. ஆனால் நீ அவரை எந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்ட தெரியுமா? சொல்கிறதுக்கே உடம்புலாம் கூசுதுடா. உண்மையை சொல்கிறேன்டா, நீ என் ஃப்ரெண்டு ஜங்குக்கே கிடையாது. அந்த ஸ்கூலில் படித்த ஜங்குக் எவ்வளோ மெச்சோர்டானவன், எவ்வளோ தெளிவானவன் தெரியுமா? ஆனால் நீ அது கிடையவே கிடையாதுடா.
என்னோடய ஃப்ரெண்டு என்றைக்கோ போயிட்டான். திருப்பி ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு திரும்பி வந்துடவே வந்துடாத. போகிற தேவங்கியே ஜங்குக் பார்க்குறான். அவன் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. அங்கேயே நீல் டவுன் பண்ணி உட்கார்றான். அவனுக்கு அழணும்னு தோணுது, ஆனால் அவனால் முடியல. இப்போது ஜிமின் தான் வந்துட்டு, ஜங்குக் ஏண்டா, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்கணும்? நான் என்னடா பண்ணேன்? அவன் ஏண்டா அப்படி பேசிட்டு போகிறான்? இதுக்கப்புறம் அவன் என் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டானா? என்கிட்ட பேச மாட்டானா? எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்கடா. என்னோட அப்பா அம்மா, ஸோ இவன் என்ன அவர் பையன் மாதிரி பார்த்துக்கிட்ட கிம், அப்புறம் என்னோட அம்மா, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அழறா. அவன் கண்ணில் இருக்க துளியெல்லாம் வந்து கீழே இருக்க டாக்குமெண்ட் மேலே தான் வந்து விழுது. அவன் கீழே குனிஞ்சு பார்க்குறான். இப்போ ஜிமன் தான், டே விடுறா, அவங்களால உன்னை புரிஞ்சிக்க முடியாதுடா. உன்னை அந்த சூழ்நிலைக்கு தள்ளினதுக்கு நீ என்னடா பண்ணுவ? இப்போ ஜக் தான் கீழே குனிஞ்சு அந்த ஃபைலை பார்த்துட்ருப்பான். டக்குன்னு அவன் கண்ணை துடைக்கிறான். ஜங்குக் என்னாச்சு இரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை திருப்பி பார்க்குறான். ஏண்டா உனக்கு இப்போ இந்த டாக்குமெண்ட்டு தான் முக்கியமாக என்ன? ஒரு நிமிஷம் இரேண்டா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்குறான். அவன் கண்ணெல்லாம் பிளர்ராக இருக்குது. இப்போது நல்லா தொடச்சிட்டு பார்க்குறான். பார்த்ததும் திரும்பி வாசலில் தான் பார்க்குறான். தேங்கும் வாயினும் போனதை. என்னடா என்ன ஆச்சு? இப்போது ஜகு கண்ணெல்லாம் தண்ணியாக இருக்குது. அங்கேருந்து எந்திரிக்கிறான். என்னாச்சுடா? ஒரு நிமிஷம் இருறா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே ஓடி போய் பார்க்குறான். பார்த்தா தியாங் வைன் போன கார் காணோம். அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க. இப்போது வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஜிமின் தான் போயிட்டு அவங்க கார் எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கு முன்னாடி நிப்பாட்டுறான். ஏய் காரில் ஏறுறா, எங்கே போகணுமோ அதில் போகலாம். இப்போது ஜங்குக் காரில் ஏறுறான். எங்கே போகணும்? இந்த லொக்கேஷனுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். எங்கேயா? போ அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜிமின் தான் அங்கே ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கான். இப்போது ½ அன் கழிச்சு அந்த பிளேஸை தான் ரீச் பண்ணுறாங்க. ஜங்குக் தான் வேகமாக கார்லேருந்து இறங்குறான். டேய் இங்கே இருக்கிறா வந்த, அதுவும் நைட் நேரத்தில். ஜிமின் விடு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி தள்ளிட்டு முன்னாடி போகிறான். ஜிமின் பின்னாடியே ஓடுறான். பார்த்தா இடி இடிச்சு ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரி ஆகுது. மேகலாம் இருட்டிட்டு வருது. அது ஒரு நைட் டைம் தான். அது வேற எந்த பிளேஸும் இல்லை, ஒரு சிமெண்ட்ரி தான். இப்போது ஜங்குக் வந்து அவன் ஃபோனில் இருக்க லைட் அடிச்சுக்கிட்டு இதையும் தேடிட்டு போகிறான். இப்போ ஜிமின் தான், ஜங்குக் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா, என்னடா பண்ணிகிட்ருக்க? இப்போ ஜங்குக் தான் டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுறான். என்னடா? இப்போது ஜங்குக் லைட் அடிச்சிருக்க இடத்த தான் ஜிமின் பார்க்குறான். பார்த்தா அதில் மிஸ்டர் கிம்னு போட்டிருக்கு. அவரோட கல்லறை தான். என்ன இங்கே எதுக்குறா வந்த? இப்போது பக்கத்தில் தான் லைட் அடிக்கிறான். அங்கே இன்னொரு கல்லறை இருக்குது. அது ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருக்குது. மண்ணெல்லாம் தூசி அடிச்சு அங்கே என்ன எழுதியிருக்குன்னே புரியல. இப்போ ஜிமின் தான், யாருது இது அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இப்போது ஜங்குக் பொறுமையாக அது கிட்டக்க போயிட்டு அழைக்க போகிறான். அப்போ தான் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. அதுவே தானாக அலைஞ்சு அந்த தூசியெல்லாம் நகருது. அதை பார்த்ததும் ஜிமினுக்கு செம்ம ஷாக்கு. லீவ் வைனா அப்படின்ட்டு ஷாக் ஆகுறான். ஜங்குக் தான் அங்கேயே நீல் டவுன் பண்ணுறான். அங்கே நல்லா மழை பெய்யுது. ஜங்குக்கோட கண்ணு ஃபுல்லாக கண்ணீராக இருக்குது. அந்த மழையில் தெரியல, அவன் அதே கலரையை பார்த்து ஒரு மாதிரி கத்தி அழறான். ஜிமின் தான் இன்னும் ஷாக்லேருந்தே வெளியே வரல. செத்துது. அப்போது வயன்னா, அப்போது அது அம்முவா அப்படின்ற மாதிரி இப்போ ஷாக் ஆகிறான். வேகமாக கார்கிட்ட தான் ஓடுறான். ஜிமின் ஓடி போயிட்டு அந்த காரை திறந்து ஜங்குக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபைலை தான் பார்க்குறான். பார்த்தா ஃபஸ்ட்டு கிம்மோட சைன் இருக்கு, அடுத்து தேங்கோட சைன் இருக்கு, அது கீழே அம்மாவோட சைன் இருக்கு. அதை பார்த்ததும் பயங்கரமாக ஷாக் ஆகுறான். ஓகேடா அம்மி, இதோட நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் தான்டா ஃபைனல். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். யார் ஒயினுன்றது ஆல்ரெடி இப்போ ரிவீல் பண்ணியாச்சு. மேபி சில பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஃபைனல். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேடா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.